தம்பி நீ இங்கே நில்லு, நான் முதலாளி கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன்பா. ஓகே. வணக்கங்க. உன்னை இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சார், நீங்க என்ன மறந்துட்டீங்க, ஆனா எனக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான். ஏன் ஞாபகமா? ஏன் இத்தனை நாளா நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன இல்லையா? என்ன தேடினியா? எதுக்காக? மெட்ராஸ்ல உங்களை பார்த்தப்போ உங்க விலாசத்தை என்கிட்ட கொடுத்து உனக்கு ஏதாவது உதவி தேவையா இருந்தா என்ன வந்து பாருன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன்ல, மறந்துட்டேன். விலாசத்தை கொடுத்ததே நீங்க தானா? ஜம்பு, உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சேன். பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நேரம் வந்துட்டேன். உனக்கு என்ன வேணும்? ஏதாவது பணங்கணம் வேணுமா? எனக்கு பணம் ஒண்ணு வேண்டாம், நீங்க தான் பணம். 2 பேருமா? நான் வேணுமா? என்னப்பா சொல்றேன்? ஆமா சார், எனக்கு ஒரு வேலை வேணும், அதை நீங்க தானே எனக்கு கொடுக்கணும். அதனாலதான் நீங்க வேணும்னு சொன்னேன். ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? நான் வேற ஏதோ ஒண்ணு நினைச்சேன். ஜம்பு இப்போ தப்பிச்சம்பா. தம்பி, உன் பேர் என்ன? நரேந்திரன். நரேந்திரனா? இதோடைய சொந்த பேரா இல்ல ஃபேஷனுக்காக மாத்திக்கிட்டியா? அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஊரா சுத்திக்கிட்டு இருந்த போது என் கூட ஒட்டிக்கிட்ட பேரு நரேந்திரன். அப்போ உனக்கு அப்பா அம்மா வீடு வாசல் இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை. எது கிடைச்சாலும் சொந்தமாக்கிக்கிற மனசும் எனக்கு இல்லை. அதனால நான் தனிமரமாவே இருக்கேன். தனி மரம் தோப்பாக முடியாதப்பா. அதனாலதான் நரேந்திரங்கிற இந்த மரம் ராம்சங்கர்ங்கிற தோப்பை தேடிட்டு வந்து சார், நீங்க தான் ஒரு வேலை கொடுத்து என்ன ஆதரிக்கணும். நரேந்திரா, மரத்தை தட்டி பார்த்தும் மாட்டை சுழி பார்த்தும் மனுஷனை கேள்வி கேட்டு தான் இட போடுறது என் வழக்கம். உனக்கு நான் வேலை கொடுக்கணும்னா உன்னை பத்தின முழு விவரங்களும் எனக்கு தெரியும். என்ன பத்தின எல்லா விவரத்தையும் உங்கள்கிட்ட சொன்னா உங்க நல்ல மனசு வேதனைப்படுமே தான் யோசனை பண்றேன். பரவாயில்ல சொல். நான் சின்ன பையனா இருந்தப்போ ஒரு நாள் எங்க அப்பாவும் அவர் கூட்டாளியும் தங்க கடத்தலுக்காக எங்கேயோ போனாங்க. அன்னைக்குதான் சார் எங்க அப்பாவை நான் கிடைக்க பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. அவர் என்ன ஆனாரு? எங்க அப்பா கூட போன கூட்டாளி ஒரு படுபாடு, கேவல கட்டி தங்கத்துக்கு ரொக்க பணத்துக்கு ஆகப்பட்டு எங்க அப்பாவே கொண்டுட்டான். என்னையும் அனாதையா துரத்திட்டு ஊரை விட்டே ஓடித்தான் அந்த நயவஞ்சகம் கொலைறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கரும்பு புடிற மாதிரி புரிஞ்ச அவன் ரத்தத்தை குடிச்சிட்டு. ஏப்பா, உங்க அப்பாவை அந்த கூட்டாளி தான் கொண்டாடுறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்குதா? ஆண்டவன் தான் சாட்சி. ஆண்டவன் கோர்ட்டுக்கு வரமாட்டாரப்பா. இது கோர்ட்ல முடிய வேண்டிய கேஸ் இல்ல சார், ரோட்ல முடிய வேண்டிய கேஸ். அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சாதீங்க சார். நரேந்திரா, உன்னை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வெளியே அனுப்ப எனக்கு மனசு வருமா? என்னமா சார், உங்களை நேருக்கு நேர் பார்த்த பிறகு உங்களை விட்டு போக எனக்கும் மனசு வரல. உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்க நிச்சயமா வேலை கொடுப்பீங்கிற நம்பிக்கையில நான் ஊரை விட்டு வந்திருக்கேன். என்னை கைவிட்டாதீங்க சார். நரேந்திரா, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னையில இருந்து நீதான் என்னுடைய பர்சனல் டிரைவர். ஓகே? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முதலாளி, நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டீங்க. நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். முதலாளி, நீங்க செஞ்ச இந்த காரியத்தை எங்க அப்பா மட்டும் பார்த்திருந்தா அவர் உங்களை என்ன செஞ்சிருப்பாரு, அதாவது எப்படி நன்றி சொல்லிருப்பாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என் நெஞ்சில வெறிபிடிச்சுக்கிற லட்சியத்தை அடையறதுக்கு நான் முதல் படியில கால் எடுத்து வச்சேன். லட்சியமா? ஆமா, எங்க அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். முதலாளி, என் லட்சியம் நிறைவேற நீங்க தான் உதவி செய்யணும். என்னால முடிஞ்சதை நான் தயங்காம செய்வேன். நரேந்திரா, நீ நம்ம அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம், இந்த வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம். உனக்கு வேண்டிய சக்கர வசதிகளை நான் செய்து தர்றேன். ஆனா நீ என் கண் பார்வையிலே இருக்கணும். ஏன்னா எப்பவும் நீ எனக்கு தேவைப்படலாம். நான் உங்க கண் பார்வையிலே இருப்பேன், நீங்களும் என் கண் பார்வையிலே இருப்பீங்க. உங்க உயிர் என் கையில. முதலாளியை பாதுகாக்க வேண்டியது நல்ல டிரைவரோட கடமை இல்லையா? நீ நல்ல டிரைவரா மட்டும் இருந்தா போதாது, நல்ல மனிதனா, நன்றி உள்ளவனா, நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா நடந்துக்கணும். இந்த கார் சார் தங்கத்துல என்னைக்குமே துருபிடிக்காது. நான் போய் காரை தொடச்சிருக்கேன். இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே.
நரேந்திரா, அம்மா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஒண்ணு இல்லப்பா, உனக்கு இங்க எல்லாம் வசதியா இருக்குதான்னு பாத்துட்டு போகத்தான் வந்திருக்கேன். அம்மா, என்ன பெத்த தாயை நான் பார்த்தது கிடையாது. ஆனா உங்களை பார்க்கும்போது அவங்க உங்களை மாதிரிதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்க தோணுது. நான் ஒரு சாதாரண கார் டிரைவர், என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு எல்லா வசதியும் சரியா இருக்காப்பான்னு கேட்க வந்திருக்கீங்களே. உங்களை இதெல்லாம் என் கடமை அப்பா. உன் வயசுல எனக்கும் ஒரு மகன் இருக்கான். ஒருவேளை நாங்களும் ஏழையா இருந்திருந்தா அவனும் உன்னை போலத்தானே வேலைக்கு போயிருப்பான். அம்மா, நான் எத்தனையோ விதவிதமான மனுஷங்களை சந்திச்சிருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு தாயை நான் இன்னைக்கு தாமா சந்திக்கிறேன், தரிசிக்கிறேன். நரேந்திரா, உன்னை நான் வெறும் டிரைவரா நினைக்கிறேன், என் சொந்த மகனா நினைக்கிறேன். உனக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வர ஆள் அனுப்பிச்சிருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் கூட சங்கோச்சப்படாம என் கிட்ட கேளுப்பா, சரிதானே? அம்மா, உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே கட்டுப்பட்டவன், கடமைப்பட்டவன். உங்களை என் சொந்த தாயாவே நினைக்கிறேன். நரேந்திரா, என்னை உன் சொந்த தாயா எப்படி நினைக்கிறியோ அவரையும் அப்படியே மதிச்சு நடக்கணும். அவர் மனசை சங்கடப்படாம பாத்துக்கணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதப்பா. அம்மா, நரேந்திரா, உனக்கு என்ன மனக்குறை இருந்தாலும் எந்த நேரத்திலே என்கிட்ட வந்து சொல்லலாம், சரிதானே? இனிமே என்னுடைய மனக்குறைகளை உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்த்தமா சொல்ல போறேன். அப்பா, இப்போதான் என் பயம் நீங்கிச்சு. பயமா? என்னம்மா அது? ஒண்ணும் இல்லப்பா. நான் வரட்டுமா? வரேன். நரேந்திரன் அடிச்சக்க அன்புள்ள ராதா, உன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் திருச்சி வந்துவிட்டேன். திருச்சிக்கா? எனக்கு இங்க ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டது. என்ன வேலை தெரியுமா? படிச்சா தானே தெரியும். மேனேஜர் வேலை. வெரி குட். ராதா, நாடகத்திலும் சினிமாவிலும் தான் கதாநாயகன் கதாநாயகியிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்படுவார். ஆனால் என் கதை அதுவல்ல. என் ராதா இருக்கும் இடம்தான் எனக்கு பிருந்தாவனம். நல்ல நாள் கண்ணா தேடி வந்தது யோகம், ஓடி வந்தது மேகம், பொங்கும் மங்களம், இந்த நாள் வாழ்விலே நல்ல நாள். மார்பென்று கூட ஆனந்த சென்றல் தாலாட்டு பாட நானா எதை சொல்லி உன்னை புகழ்வேன் தெய்வம் தெய்வமே. தேடி வந்தது யோகம், ஓடி வந்தது மேகம், பொங்கும் மங்களம், இந்த நாள் வாழ்விலே நல்ல நாள். கோடை
வாடிக்கு பன்னீர் வாடைக்கு போர்வை உன் வண்ண செவ்வாய் பொன் வண்ண மேடை ஆடைக்குள்ளாடும் அழகான சோலை இன்றோடு நாளை உன் கையில் மாலை இனம் கண்ட கொஞ்சம் உறவு தெய்வம் தந்தது கண்ணா தேடி வந்தது யோகம் ஓடி வந்தது மேகம் போகும் மங்களம் இந்த நாள் வாழ்விலே நல்ல நாள் கோதைக்கு உங்கள் ஆதிக்கம் வேண்டும் கொஞ்சுங்கள் என்றால் நான் சொல்ல வேண்டும் பாதிக்கு மேலே பார்த்தேன் கண்ணே மஞ்சங்கள் எல்லாம் மணமான பின்னே லாலா. லாலா. சுகம் உண்டு சொர்க்கம் வரையில் சொந்தம் சொந்தமே கண்ணே தேடி வந்தது யோகம் ஓடி வந்தது மேகம் பொங்கும் மங்களம் இந்த நாள் வாழ்விலே நல்ல நாள்